காளிதாசன்னா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பதிவு உங்களுக்காக மட்டும்தான். பேச்சு வழக்கில் வந்துட்டு இவங்க எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி மனிதர்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி நான் பார்த்தது என்னோட அண்ணாவை. ஸோ என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு நல்ல மனசு இருக்கவங்களுக்கு எதுவுமே தப்பாக நடக்காது. ஸோ நீங்களும் எப்போவுமே நல்லா இருப்பீங்க. நம்ம வீட்டில் இருக்க எல்லாரும் எப்போவுமே நல்லா இருப்போம். ஸோ உங்கள் எல்லாரோட நான் எப்போவுமே இருப்பேன். ஸோ இந்த தங்கச்சி உங்களோட எப்போவுமே இருப்பேன் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உங்களை விட்டு ரொம்ப தூரமாக இருந்தாலும் என்னோட ஞாபகம் எப்போவுமே நம்ம குடும்பத்துக்காக தான் இருக்கும். ஸோ என்னோட வேண்டுதல்களும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் எப்போவுமே இருக்கும். ஸோ இந்த என்ன சொல்கிறது, நிறைய பிரச்சனைகளை பார்த்து இன்றைக்கி எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சு நிற்கிறீங்க. ஸோ இப்போ வர சின்ன சின்ன பிரச்சனைகளும் கண்டிப்பாக கடவுள் உதவியால் சரியாயிடும். கண்டிப்பாக கடவுள் நம்ம குடும்பத்துக்கு நல்லதே தான் பண்ணுவார். ஸோ எதை நினச்சும் வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஸோ நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கோம். ஸோ எல்லாமே சரியாயிடும். எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம். எப்போவுமே உங்கள் தங்கச்சி நான் உங்களோட இருப்பேன். சரிங்களாண்ணா? எதை நினச்சும் கவலைப்படாதீங்க, நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க.